கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 84:4. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரோட வாசஸ்தலத்துல தங்கியிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் அவர் துதித்து கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது பரலோகத்துல எப்பொழுதுமே என்ன பண்றாங்க, தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க, அவரோட வாசஸ்தலம். அதே மாதிரி நம்மளும் நம்ம இருதயத்துல எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டு ஆராதித்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் அவரோட வாஞ்சையே இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் நம்ம பரலோகத்துல போய் சேர முடியும். அதுதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நம்ம பாக்கியவான்களா மாறணும். எப்ப பாக்கியவான்களா நம்ம மாறுவோம்னா, அவரோட துதி நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும். அவர் விருப்பப்படுகிற வாசஸ்தலமா நம்ம மாறும்போது, அவர் தங்குற வாசஸ்தலமா நம்ம மாறும்போது தான் நம்மளும் போய் இந்த பரலோகத்துல தேவனை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு பாக்கியவான்களா நம்மளால மாற முடியும். அதனாலதான் சொல்றாரு, அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். அதே மாதிரி நம்மளும் தேவனை எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் அவரோட வாஞ்சை. நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு நேரத்துலையுமே, எல்லா நேரத்துலையுமே தேவனை துதித்து கொண்டே அவரை நினைத்து கொண்டே இருக்கும்போது அளவில்லாத பிரசன்னம் நம்மளுக்கு கிடைக்கும். அவரோட கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். அவர் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவார். நம்ம பாக்கியவான்கள் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தருவார். இப்போ ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, ஆண்டவரே, உண்மை துதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அந்த துதிக்கிற வாஞ்சை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் இருதயம் முழுவதும் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. பரலோகத்தில் எப்படி ஒவ்வொருவரும் உண்மை போற்றி புகழ்ந்து துதித்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி நாங்கள் எப்பொழுதும் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாமல் நாங்கள் உண்மை துதித்து கொண்டே இருக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க, ஆத்மாவை கொடுங்க. உங்கள் ஆவினால எங்கள் நிரப்புங்க. எங்களோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பாக்கியவான்களா உண்மை துதித்து கொண்டே இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.